என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பின்மாற்றத்திலிருந்து மீள்வதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பின்மாற்றம் அது பிசாசினுடைய தந்திரம். பல நேரங்கள்ல நம்மோடு கூட அது போராடுகிறதை நாம் பல நேரங்களில் அறியாமல் வாழ்ந்து விடுகிறோம். ஒரு நாளும் பின்மாற்றத்தின் ஆவிக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. எனவே ஜாக்கிரதையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும் என்பதை நான் நேற்று தினத்தில் சொன்னேன். அறிக்கையிட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். எந்த பாவத்தையும் தேவ சமூகத்தில் மறைக்காமல் நாம் அறிக்கை செய்துதான் ஆக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வரதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்ல இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்ம எரிந்து கொண்டிருக்கிற அந்த வெளிச்சம் அணைந்து போனது, அதுதான் பின்மாற்றம். ஒரு காலத்துல இருந்த அந்த ஒளி இப்பொழுது மங்கி போனது. ஒரு காலத்தில் இருந்த அந்த வெளிச்சம் இன்றைக்கு காணாமல் போனது, அணைந்து போனது. ஒரு காலகட்டத்தில் இருந்த பிரகாசம் இன்றைக்கு இருளாக மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒருவேளை உங்க பிரகாசம் எல்லாம் போனதுனால, உங்களுடைய அந்த விளக்கு அணைந்து போனதுனால, ஒருவேளை இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரகாசிக்க முடியாது அல்லது எனக்கு அந்த வெளிச்சம் கிடைக்காது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தையை திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய அந்த ஒளி மங்கி போயிருக்கலாம். பிசாசு அதை காண்பித்தே உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ளாக அடைத்து போட்டு உங்களை வெளியே வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். முதலாவது எழும்புங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இடத்திலே முடங்கி போனது போதும். அந்த பின்மாற்றம் என்னும் அந்த இடத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி கொண்டது போதும். எழும்ப முடியுமா? தேவனுடைய ஒளி வந்துவிட்டது, அந்த அழைப்பு வந்துவிட்டது. அவர் எழும்ப சொல்லுகிறார். என்னைக்கு செயல்படுகிறவர்களாய் மாறப்போகிறோம்? பிரியமானவர்களே, எதிலிருந்து எழும்ப போகிறோம்? இன்னைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த இந்த யோசுவாவின் தலைமையிலான தேவ ஜனங்கள், அவர்களால் இப்பொழுது இழப்பை சந்தித்து விட்டார்கள், தோல்வியை சந்தித்து விட்டார்கள். ஏறக்குறைய 36 பேர் இறந்து விட்டார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியில யோசுவா முகங்குப்புற விழுந்து அங்கே தேவ சமூகத்திலே அழுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுடைய இருதயம் அங்கே கரைந்து தண்ணீராய் போயிற்று என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் யோசுவாவை தட்டி எழுப்புகிறார். யோசுவா, எழுந்திரு, எழுந்திரு. ஒருவேளை இந்த நாளிலும் தேவன் விழுந்த இடத்திலே தோல்வியை கண்டு சோர்ந்து போன இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை எழுப்புகிறார். எழுந்திரு, எழுந்திரு. நீ ஏன் முகம் குப்புற கிடக்கிற? தோற்று போனதுனால அல்லது விழுந்து விட்டதுனால, உன்னுடைய உன்னதமான அந்த மேன்மையான அனுபவங்களை தொலைத்து விட்டதுனால நீங்க சோர்ந்து போய் விழுந்து கிடக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். முதலாவது, தோல்வியிலிருந்து எழும்புங்கள். ஒருவேளை நம்ம நினைச்சிருக்கலாம், நான் தான் விழுந்துட்டேனே, இதுக்கு மேல எழும்புனா தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று. வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். தேவனுடைய பிள்ளைகளே, நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக பெரிய காரியங்களை சாதிக்கணும், செய்யணும்னு நினைச்சு எழுந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எழும்ப முடியாத அளவு வீழ்ச்சி கண்ட இடத்திலே தேவன் உங்களை திரும்ப எழும்ப சொல்லுகிறார். 7 தரம் விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வீழ்ச்சியிலிருந்து எழும்ப வேண்டிய கட்டாயத்தில் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். எழுந்துதான் ஆகணும். எழும்பாம எத்தனை நாள் தோல்வியிலே கிடக்க போறீங்க? எழும்பாம எத்தனை நாள்
தோல்வியோடு போராடிக்கிட்டு இருக்க போறீங்க. நான் தோத்துட்டேன் சொல்றதுனால ஏதாவது நடக்குமா? நீங்க தோற்று போனேன்ற அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறதுனால ஏதாவது நடக்க போகிறதா? யோசுவாவை எழுந்திரு என்று சொன்னவர் அப்பொழுது தீர்வையும் சொல்லுகிறார். பாருங்க, அந்த ஜனங்கள் மத்தியிலே சீட்டு போட்ட பொழுது கோத்திரமாய் குடும்பமாய் அங்கே தனிநபர் பேரிலே அந்த சீட்டு விழுந்த பொழுது ஆகான் சாபத்தீதானதை அவன் எடுத்து வைத்ததினாலே இந்த தோல்வி என்பதை அறிந்து அந்த தோல்விக்கு ஒரு தீர்வை அங்கே ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, முதலாவதாக எழுந்திருங்கள், தோல்வியிலிருந்து எழுந்திருங்கள். தோற்றது உண்மைதான், தோற்காதவங்க யாருமே கிடையாது. ஆனால் தோற்ற இடத்திலேயே யோசித்துட்டு கிடந்தா எப்படி என்றைக்கு சாதிக்க முடியும்? பிசாசு நீ தோத்துட்டேன்னு சொல்லி உன்னை முடக்கி வைப்பான். பிரதர், ஒரு தடவை தோத்தா பரவாயில்ல, எத்தனை முறை பிரதர் நான் தோப்பேன்னு சொல்றீங்களா? உங்களுடைய தோல்வியில எத்தனை முறை இது வரைக்கும் தோல்வி அடைந்திருந்தாலும் இன்னைக்கு முதலாவது தோல்வியிலே பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி எழுந்திருங்கள். தோல்வியை விட்டு எழுந்திருங்கள், தோல்வியில் பாடம் கற்றுக்கொள்ள எழுந்திருங்கள். இரண்டாவதாக தோல்வியை மறந்துவிட்டு எழுந்திருங்கள். பாடம் கற்றுக்கொண்டாச்சா அதையே உங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு நாளும் உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் பின்னானவைகளை மறந்துதான் ஆக வேண்டும், முன்னானவைகளை நீங்கள் யோசித்துதான் ஆக வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த பரம அழைப்பினுடைய பந்தய பொருளை நோக்கி, லக்கை நோக்கி ஓடும்படியாய் எழுந்திருங்க. ஐயோ நான் விழுந்துட்டேனேன்னு சொல்லி நீங்க தோல்வியை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, தோல்வியை மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? பிரியமானவர்களே, தோல்வியிலே பாடம் கற்றுக்கொள்வோம், தோல்வியை மறந்துவிட்டு எழுந்திருப்போம். மூன்றாவது, தோல்வியிலே திருத்த வேண்டியதை திருத்தி கொண்டு எழும்புவோம். இதுதான தோல்விக்கு காரணம், திருத்துவோம். அன்றைக்கு மொத்த இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்து ஆகானை அங்கே அவர்கள் அனுப்பிவிட்டார்கள், ஆகானை அவர்கள் கல்லறிந்து கொன்று விட்டார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்வி வந்ததற்கான ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் சாகடித்துதான் ஆக வேண்டும், அதை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில் இந்த எல்லையிலே இராதபடிக்கு நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தோற்றது போதும், தோல்வியோடு கூட கிடந்தது போதும், எழுந்திருங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னவர் இன்றைக்கு நம்மை எழும்பச் சொல்லுகிறார். தோல்வி போதும், தோல்வியிலே பாடம் கற்றுக்கொண்டு தோல்வியை மறந்துவிட்டு தோல்வியிலே திருத்தி நாம் ஆண்டவருக்காக எழும்பினால் இந்த பின்மாற்றத்திலிருந்து மீண்டு விடலாம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். தோற்றுப்போன அந்த நகோமியினுடைய குடும்பம் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். ரூத் 1ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில் அவர்கள் அங்கே இருந்து எழுந்து, மோவாப் தேசத்திலிருந்து எழுந்து பெத்லெகேமுக்கு வந்தார்கள். திருத்த வேண்டிய நேரத்திலே, திருத்த வேண்டிய காரியங்களிலே திருத்திக் கொள்வோம் என்றால் அந்த தோல்வியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டு மீண்டும் அந்த நன்மையினால் நம்மை முடிசூட்டுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் தோல்வியிலே பாடம் கற்றுக்கொண்டு ஆண்டவரே, தோல்வியிலே திருத்த வேண்டியதை திருத்தி, திருந்த வேண்டியதை நாங்கள் திருந்தி, ஆண்டவரே நாங்கள் தோல்வியை மறந்து இனி ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வெற்றிக்கு நேராக நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தோடு இதுக்கு மேலே என்னால் ஜெயிக்க முடியாதுன்ற நம்பிக்கை இழந்த அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் யாராய் இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் தம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக நீதிமொழிகள் 24:16 குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.